ஹைதராபாதி ஸ்டைல்ல கேப்சிகம் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு வேர்க்கடலை வதங்கினோடனே இதில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளெள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் 5 வெள்ளை பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோன்னா நீங்கள் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் இதை 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வதக்குனீங்கன்னா தேங்காயோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் 1 துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் நீங்கள் வந்து கடுகு, கருவேப்பிலை, 1 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னா இதில் நீங்கள் 1 கேப்சிகம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட், எல்லோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இதில் நீங்கள் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் 1 1/2 கப்பு இல்லைன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக கேப்சிகம் கிரேவி ரெடியாக இருக்கும். இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வேர்க்கடலை வாசனை, எள்ளு வாசனை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப நல்லா சூட் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ஹைதராபாதி கேப்சிகம் கறி ரெடி. தேங்க் யூ.